Good morning, Pa. Good morning, all. Morning. Morning, sir. Good morning, sir. Good morning, good morning, good morning. Good morning, sir. Good morning, ma'am. Good morning, ma'am. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம 5 AM கிளப்பில் பார்க்க போகிற டாபிக்
வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதுவும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு அப்டேட்டட் சிலபஸ். ஓகே, இது வந்துட்டு அப்டேட்டட் சிலபஸ். ஓகே, ஃபைவ் ஃபோர் ஒரு 2 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரும் ஜாயின் பண்ணுறாங்களான்னா. சார் ஆடியோ கேட்கல. நான் பேசவே இல்லையாப்பா இன்னும். ஓகேப்பா. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா வந்துட்டு நிதி மேலாண்மை. ஓகேங்களா, இது எல்லா இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பித்து ஸோ இந்தியாவோட ஃபினான்ஸ் இதை டிசைட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, சரிங்களா, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஒரு ஒர்க்கு ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதை பக்காவாக வந்துட்டு பிளான் பண்ணி மானிட்டர் பண்ணி அண்ட் கண்ட்ரோலிங் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். சரிங்களா, அந்த ப்ராஜெக்டுக்கான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் இருக்குல்ல, மெட்டீரியல் எல்லாமே, சரிங்களா, அதை வந்துட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, பேசிக்காக என்ன, ஒரு ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு அது கொடுத்துருக்க பட்ஜெட்டை எக்ஸீட் ஆகாமல் வந்துட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளாரையே வந்துட்டு நம்ம முடிக்கணும். அப்போ அதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஒரு இப்போ 10 கோடிக்கு ஒரு ஒர்க் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு அன்ஃபார்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபேஸ் கேட்குறாங்க அந்த ப்ராஜெக்டில் அப்படின்னா அதுக்கு நம்ம பட்ஜெட்டை இதாகலாம். ஓகேங்களா, பட்ஜெட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் எதுவுமே இல்லாமல் ஒரு புவர் பிளானிங்னால வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், அதோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இந்த இதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன ஆகுது,
என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இட் இன்வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஸ்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணோம். மேனேஜிங் காஸ்ட், ரெவென்யூ, and expenditure to ensure the completion of a project within அந்த அலோகேட் பண்ணியிருக்க பட்ஜெட்லக்குள்ளார வந்துட்டு நம்ம முடிக்கிறோமா வித்தின் த அலோகேட்டட் பட்ஜெட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்ட்டு இன்வால்வ்ஸ் மேனேஜிங் காஸ்ட்டு, ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது மூணுத்தையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டு என்ஷூர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் வித்தின் அலோகேட்டட் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தேவை. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா பேசிக்காக வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க பட்ஜெட்டு, அந்த கொடுத்துருக்க எஸ்டிமேட்டு, அந்த டீட்டெயில்டு எஸ்டிமேட் நம்ம போடுவோம்ல, அந்த கொடுத்துருக்க எஸ்டிமேட்டுக்குள்ளார வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம முடிக்கிறோம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாமல். ஓகேங்களா, வித்தின் த கம்ப்ளீஷன். மெயினாக இதை தான் இந்த ஒரு லைன் தான், கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் வித்தின் அலோகேட்டட் பட்ஜெட். அதுதான் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதில் கீ டாஸ்க்ஸ், மெயினான டாஸ்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீ டாஸ்க் பார்த்தோம்னா வந்துட்டு பட்ஜெட்டிங், காஸ்ட் ட்ராக்கிங், அப்புறம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அண்ட் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கீ டாஸ்க், முக்கியமான வந்துட்டு டாஸ்க் இது எல்லாமே. ஓகேங்களா, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த டாஸ்க்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு தீஸ் டாஸ்க்ஸ் இது என்ஷூர் பண்ணும் என்னன்னா வந்துட்டு கொடுத்துருக்க பட்ஜெட்டை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்துட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வந்துட்டு இந்த 4 டாஸ்க் மூலியமா வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கொடுத்துருக்க பட்ஜெட்டை, அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்க பட்ஜெட்டை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. டு என்ஷூர் தட் ஃபண்ட்ஸ் ஆர் யூஸ்டு எஃபெக்டிவ்லி. ஓகேங்களா, எஃபெக்டிவ்லி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் திங்ஸ் அபவுட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் எதில் வேணாலும் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க? ஒய் இஸ் இட் ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ க்ரூஷியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்படின்னு கேட்டால் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஏன் இது முக்கியம்? இஸ் க்ரூஷியல் பிகாஸ் இது டைரக்டாக வந்துட்டு directly influences the financial wealth of a company and success of construction projects.
ஓகே, டைரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் வெல்த்தை வந்துட்டு இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரிங்களா? இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இல்லை, இப்போ ஒரு ஃபினான்ஸ் வந்துட்டு ஒழுங்காக பண்ணல, ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க, நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். அது எந்த ஊராக இருக்கட்டும், அங்கங்கே வந்துட்டு வீடு இல்லை பெரிய பெரிய பில்டிங் வந்துட்டு கட்டி அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலம் அங்கே கட்டி கட்டி வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஃபினான்ஸ் மேட்ரஸாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? பெரிய பெரிய பில்டிங்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டிடுவாங்க. கட்டிட்டு வந்துட்டு அந்த இடத்துல அது விலை போகுமா இல்லையா அப்படின்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பிளான் பண்ண பட்ஜெட்டோட வந்துட்டு அதிகமாக போயிடும். ஸோ அதிகமாக போகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் த ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபினான்ஷியல் வெல்த் ஆஃப் அ கம்பெனி. அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வெல்த்தை அதை டைரெக்டாக வந்துட்டு பாதிக்கும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு இதையும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கரெக்டாக வந்துட்டு டைமில் வந்துட்டு முடிக்க முடியாது, டிலே ஆகும். ஸோ அந்த டிலே ஆகிறதுனால வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வரும். இப்போ ஒரு கிளைண்ட் வந்துட்டு கரெக்டாக ஒரு டேட் கேட்டிருப்பாரு, அந்த டேட்டில் அவங்க குடியேறணும்னு நினைப்பாங்க, அந்த இதில் வந்துட்டு அவங்களால குடியேற முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அவர் பேமெண்ட்டை லாஸ்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை எதுவும் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை லீகல் இஷ்யூஸ் நிறையா வரும். ஓகேங்களா? லீகலாக வந்துட்டு கேஸ் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரும். அதனால் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஓகேங்களா? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேஜர் இட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஓகே. ஸோ எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா வந்துட்டு எப்படி இருக்கணும்? எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ensures that projects are completed on time. அதாவது நான் இந்த மேலே சொன்ன இந்த கீ டாஸ்க் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எஃபெக்டிவாக வந்துட்டு இருந்துச்சு வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு ஸோ அதை என்ன என்ஷூர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் ஆன் டைம், முக்கியமாக வந்துட்டு வித்தின் அலோகேட்டட் பட்ஜெட்டில் வந்துட்டு முடியுதா அப்படின்னு வந்துட்டு எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்ஷூர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வேறு வந்துட்டு இட் என்ஹான்சஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. It enhances profitability, minimize financial risk. ஓகே, இதில் வந்துட்டு சொன்னதே தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி திருப்பி வரும். ஓகேங்களா? மெயினாக வந்துட்டு என்ன, ஃபினான்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணால் வந்துட்டு ப்ராஜெக்டை டைமில் முடிக்கலாம், சக்ஸஸ் ரேட் இருக்கும். சரிங்களா? காசை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வச்சுக்கலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒழுங்காக இல்லை அப்படின்னா வந்துட்டு என்னது, ப்ராஜெக்ட் வந்துட்டு டைமில் முடியாது, லாஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் மெயின். ஸோ இதை தான் வந்துட்டு ஒவ்வொரு இதாக வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கான்செப்ட் வந்துட்டு இது ரெண்டு தான். ஒழுங்காக பண்ணால் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒழுங்காக ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணலன்னா என்ன பண்ணும், இதுதான் வந்துட்டு டோட்டலாக இந்த டாப்பிக்கில் வந்துட்டு வரும். ஓகே. So effective financial management ensures that projects are completed on time within the allocated budget, enhances profitability and minimizes financial risk. Okay. So it also involves precise budgeting. அப்படின்னா வந்துட்டு பக்காவா பட்ஜெட். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக அவங்க கொடுத்துருக்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி. ஓகேங்களா? ஒரு பட்ஜெட். ஸோ ப்ரிசைஸ் பட்ஜெட், டெலிஜென்ட் மானிட்டரிங். டிலிஜென்ட் அப்படின்னா வந்துட்டு கேர், எக்ஸ்ட்ரா கேர்.
ஓகேங்களா, ஷோ மோர் கேர், எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபினான்ஸ் இந்த எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. என்னது டிலிஜென்ட் மானிட்டரிங் வந்துட்டு எல்லாத்துலேயுமே டிலிஜென்ட் மானிட்டரிங் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரோ காஸ்ட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு ப்ரிசைஸ் பட்ஜெட்டிங், டிலிஜென்ட் மானிட்டரிங் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தரோ காஸ்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. ஸோ வேற என்ன இது தாண்டி வந்துட்டு வேற என்ன வந்துட்டு இது என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு Okay, sir. So it also helps to maintain. முக்கியமானது என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரிசைஸ் பட்ஜெட்டு, மானிட்டர் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. இது அடிஷ்னலாக என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு முக்கியமானது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையுமே போய், அதாவது ஒரு பெரிய கம்பெனி, ஒரு எல்என்டி, ஓகேங்களா, ட்ரிபிள் சிஎல் இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்துட்டு என்ன மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்துட்டு ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு அவங்களால ஃபண்ட் பண்ணி வந்துட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா, ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கேஷ் ஃப்ளோ அங்கே வந்துட்டு பக்காவாக இருக்கும். அதை வச்சு அவங்க ஃபியூச்சராக வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டே வந்துட்டு போகலாம். இப்போ கேஷ் ஒரு இடத்துல ஒரு பெரிய எல்என்டி வந்துட்டு ஒரு பெரிய ஹைவேஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு பாலம் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்துட்டு அது அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தினால ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பணம் அந்த இடத்துல அப்படியே அவங்களுக்கு ஹோல்ட் ஆயிரும். ஓகே, கேஷ் ஃப்ளோ இருக்காது. ஓகே, ஸோ அதாவது இவங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னால வந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனை, அதனால் வந்துட்டு ஹோல்ட் ஆகிருக்கு, லேபர் ப்ராப்ளம், சம்திங் மெட்டீரியல் ப்ராப்ளம், ஏதோ ஒன்று, எல்லாமே பணத்தினால வருது. ஓகேங்களா, அப்போ வந்துட்டு அங்கே என்ன ஆகும் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஹோல்ட் ஆயிரும். ஓகேங்களா, அதை வந்துட்டு ஃபியூச்சர் ப்ராஜெக்டில் வந்துட்டு அவங்களால வந்துட்டு எதுவும் எடுக்க முடியாமல் வந்துட்டு போயிடும். ஓகேங்களா, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் கேஷ் ஃப்ளோ which is vital for continuous operations and ability to fund future projects. ஓகே, ஸோ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு ஒரு முக்கியமானது, ப்ளஸ் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் helps to avoid costly legal issues and penalties. ஓகே, ப்ராப்பராக வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு லீகல் இஷ்யூஸ், ரொம்ப காஸ்ட்லி லீகல் இஷ்யூஸ், பெனால்ட்டிஸ் இது இல்லாமல் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு முடிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப்
புரியுது சார். ஓகே சார். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஸ்லைட்லவே வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மொத்ததுமே வந்துட்டு ஒரு அவுட்லைனாக வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட்ஸ் அடுத்ததில் எல்லாமே வந்துட்டு இதை சுற்றியே தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல அது மாதிரி இம்ப்ரூவ்டு கேஷ் ஃப்ளோ. ஓகே, இம்ப்ரூவ்டு கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ளார வந்துட்டு நல்ல ஒரு சீராக வந்துட்டு இருக்கும். எங்கேயுமே வந்துட்டு ஷார்ட்டேஜ் வந்துட்டு வராது. கேஷ் ஃப்ளோ சீராக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க யாராட்ட வெண்டர்ஸு அவங்க யாராட்ட வந்துட்டு சப்ளையர்ஸ்கிட்ட காசு வாங்கியிருக்காங்களோ மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கரெக்டான டைமில் வந்துட்டு காசை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கீழே யாராவது கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு போயிடும். இப்போ அதனால் வந்துட்டு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இருக்காது. லேபர்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சம்பளம் போயிடும். ஸோ கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலையெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக நடக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ensures cash flow is managed effectively, preventing cash shortages and ensuring smooth operations. ஓகே, ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி it allows construction companies to pay their suppliers and the contractors on time, enhancing good relationship and reputations. ஸோ இந்த ப்ராப்பராக வந்துட்டு பணம் வந்துட்டு கரெக்டாக இருந்தாலே, கரெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு பே பண்ணுறது கரெக்டாக போயிட்டாலே வந்துட்டு அவங்களுக்குள்ளார ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நேற்று நியூஸில் பார்த்தீங்களான்னு தெரில, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு, அதாவது சேலரி வந்துட்டு கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ ஒழுங்காக இல்லைன்னா வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வரும். எதர் அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய இதில் அஃபீஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ கேஷ் ஃப்ளோ பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஓகேங்களா? கேஷ் ஃப்ளோனா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிலதெல்லாம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாபே எதுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜாப் செக்யூரிட்டி ப்ளஸ் மாதமானால் வந்துட்டு சம்பளம் கரெக்டாக வந்துடும். ஸோ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கனால கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்துட்டு கரெக்டாக இது பண்ணிடுறாங்கல்ல, அது மாதிரி வந்துட்டு நமக்கும் பேமெண்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கவர்மெண்ட் வேலையில் இருக்கும் போது சம்பளம் கரெக்டாக வந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம சம்பளம், டிஏ, வருஷம் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டை, வேறு என்னென்ன சலுகைகள் இதெல்லாம் கரெக்டாக அந்த ஒரு கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டை நம்ம எதுவுமே குறை சொல்ல மாட்டோம்.
ஓகேங்களா. 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வரும்போது அந்த கவர்மெண்ட்டுக்கே நம்ம ஓட்டு போடுவோம். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. ஃபினான்ஷியல் இந்த கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால், ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கே அப்படி இருக்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும் வந்துட்டு இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட். ஓகே, ஸோ அடுத்தது accurate financial forecast. Okay, accurate financial forecasting. So it provides na financial management provides accurate financial data and analysis allowing companies to forecast project cost, revenue and profits. It enables better decision making. Resource planning, and evaluation of project viability. Okay, accurate financial forecasting. என்ன accurate financial forecasting அப்படின்னா வந்துட்டு, ஸோ இந்த ஃபினான்ஷியல் டேட்டாவை வச்சு கரெக்டாக நம்ம இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டோட காஸ்ட்டை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இப்போ நாளைக்கு என்ன காஸ்ட் தேவை, இப்போ இன்னைக்கு நம்ம டெய்லி இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு சைட்டில் வந்துட்டு வச்சுருந்தோம், சைட்டில் வந்துட்டு வச்சுருந்தோன்னா ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா அப்படின்னு நாளைக்கு வந்துட்டு இந்த ஒர்க்கு இதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாகுது. ஓகேங்களா. ஓகே, இந்த வீக் வந்துட்டு நம்ம லேபர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட்டுக்கு போடுறவ இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நமக்கு தேவை, இவ்வளோ கையில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த வீக்கு என்னென்ன ஒர்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு மண்டே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா. சாட்டர்டே வந்துட்டு லேபர்ஸ்க்கு வந்துட்டு காசு கொடுக்கணும். அப்போ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 5 நாள் ரைட்டாக, இந்த 6 நாள் என்ன ஒர்க் வந்துட்டு செய்ய போகிறோம். ஓகேங்களா. இந்த ஒர்க் என்ன செய்ய போகிறோம், என்ன ஒர்க்கு, இதுக்கான மெட்டீரியல், இதுக்கான லேபர், இதை வந்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அப்போ சனிக்கிழமை வந்துட்டு வரும்போது எவ்வளோ வந்துட்டு நமக்கு காசு தேவை, அதாவது லேபர் வேஜஸ் நமக்கு எவ்வளோ தேவை, டெய்லி இவ்வளோ இது பண்ணால் லேபர் வேஜஸ் நம்ம எவ்வளோ வந்துட்டு தரணும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகேங்களா. இதுக்கு வந்துட்டு நமக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங் இருக்கணும். ஓகே, ஒரு நாளைக்கு 10 பேர் வேலை செய்கிறாங்களா, இது இவங்களுக்கு இவ்வளோ காசு, ஸோ அன்றைக்கி மெட்டீரியல் வருது, செங்கல், சிமெண்ட் இதெல்லாம் வருது, இதுக்கு இவ்வளோ காஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒர்க்குக்கும் பிரித்து நம்ம காஸ்ட்டை வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ காஸ்ட் அப்போ செலவு எடுக்கும் போது இப்போ சப்போஸ் இந்த வீக் வந்துட்டு ஒரு 1 லேக் வந்துட்டு காசு வந்துட்டு தேவை. பட் நீங்கள் முன்னாடியே ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சதுபடி வந்துட்டு உங்கள்கிட்ட 80,000 ரூபா தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிங்கன்னா வந்துட்டு இந்த 20,000 லேக் ஆகுதுல்ல, இந்த லேக் ஆகிறத நீங்கள் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த 20,000 ஏதாவது அமௌண்ட்டை லேக் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஸோ இது வேற என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கம்பெனியோட ரெவன்யூஸை வந்துட்டு இதை அனலைஸ் பண்ணோம், ப்ளஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இட் எனேபிள்ஸ் பெட்டர் டெசிஷன் மேக்கிங். இப்போ இதுதான் டெசிஷன் மேக்கிங். முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த 20,000 ரூபா வந்துட்டு குறையுதுல,
குறையிறத வந்துட்டு டக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து வெளியிலேருந்து எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி சனிக்கிழமை வந்துட்டு அதை செட்டில் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இட் எனேபிள்ஸ் பெட்டர் டெசிஷன் மேக்கிங். இப்போ நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் வெள்ளிக்கிழமை உட்காந்து எல்லாத்தையும் வந்துட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு ஐயோ 20,000 ரூபா லேக் ஆகுது அப்படின்னு வந்துட்டு நமக்கு தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை தெரிகிறதுக்கும் திங்கக்கிழமை தெரிகிறதுக்கும் வித்தியாசம் வந்துட்டு அதிகம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இட் எனேபிள்ஸ் பெட்டர் டெசிஷன் மேக்கிங், ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் அ ப்ராஜெக்ட் வையபிலிட்டி. ஸோ ப்ராஜெக்ட் வையபிலிட்டினா வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கும். ஓகேங்களா? அதோட அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸும் அதே மாதிரியே தான். இப்போ ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு 30 மூட்டை சிமெண்ட் தேவை அந்த ஒர்க்குக்கு அப்படின்னா வந்துட்டு அதை முன்னாடியே வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி வைக்கணும். கரெக்டாக வந்துட்டு வியாழக்கிழமை வந்துட்டு நம்ம கடையில் ஃபோன் பண்ணி எனக்கு 30 மூட்டை சிமெண்ட் வேணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதை முன்னாடியே வந்துட்டு சொல்லி வச்சுருந்தேன். ஏன்னா கரெக்டாக நீங்கள் இப்போ வியாழக்கிழமை சொல்கிறீங்க, ஓகேங்களா, 30ல் ஒரு 300 மூட்டை சொல்கிறீங்க, ஆனால் அவன்கிட்ட 200 மூட்டை தான் சிமெண்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இப்போ அடுத்த நாள் ஒர்க்குக்கு வந்துட்டு உங்களுக்கு 100 மூட்டை லேக் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மண்டேவே வந்துட்டு கடையில் சொல்லி வச்சிடணும், எனக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு 300 மூட்டை சிமெண்ட் வேணும், அதுக்கு என்னதோ நீங்கள் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னாதான் அவங்க வந்துட்டு ஃபோர்காஸ்டாக வந்துட்டு அதை இது பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரிசோர்ஸ் பிளானிங். ஓகேங்களா? அக்யூரேட் ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங் வந்துட்டு நமக்கு இருக்கணும். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது enhanced profitability. So in the financial management it enhances profitability by cost control பண்ணும், by controlling cost, avoiding unnecessary expenses, தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை வந்துட்டு தடுக்கும். அண்ட் ஆப்டிமைசிங் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஓகே, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்துட்டு அது என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டை வந்துட்டு எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த காரணிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இது எப்படி அப்படின்னா வந்துட்டு பை கண்ட்ரோலிங் காஸ்ட். ஓகே, நீங்கள் ரெகுலராக வந்துட்டு இங்கே இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மண்டே டு டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை வந்துட்டு உங்களுக்கு ஒரு 300 மூட்டை சிமெண்ட் வந்துட்டு வேணும். ஓகேங்களா? இப்போ இந்த 300 மூட்டை சிமெண்ட்டை நீங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணுவீங்க, அங்கே இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே லோடில் வந்துட்டு கொண்டு வந்து இறக்கிடுவோம். அப்போ வந்துட்டு ஒரு 1000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு இந்த இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் அப்படின்ட்டு வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 300 மூட்டை சிமெண்ட்டுக்கு இதை நீங்கள் மண்டே பிளான் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இது. இப்போ சப்போஸ் இதை நீங்கள் வியாழக்கிழமை பிளான் பண்ணுறீங்க அதே 300 மூட்டை சிமெண்ட்டு, ஆனால் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வாங்குற ஆள்கிட்ட 100 மூட்டை தான் இருக்குது. ஓகேங்களா? இல்லை, அதனால் வந்துட்டு நீங்கள் இன்னொரு கடையில் 100 மூட்டை, இன்னொரு கடையில் 100 மூட்டை அப்படின்னு வாங்குறீங்க. இதுக்கு ஒரு ட்ராவல் காஸ்ட்டு, இதுக்கு ஒரு ட்ராவல் காஸ்ட்டு. இப்போ இதில் லோடிங் அன்லோடிங்கை விட்டுருங்க. ட்ராவல் காஸ்ட்டு மட்டும் வந்துட்டு ஒரு 700 ருபீஸ் வருது அப்படின்னா வந்துட்டு இதில் 700. ஸோ அப்போ 2100 ரூபா, 700 ரூபா ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு 2100 ரூபா வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அவாய்டிங் அன்னெசரி எக்ஸ்பென்சிங். ஓகே, காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ரீ பிளானிங் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ப்ரீ பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு
1400 rupees வந்துட்டு எங்க இந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, காஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தானே வரும். ஓகே, ப்ராஃபிட்டில் தான் வரும். ஆப்டிமைசிங் ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்னா வந்துட்டு ரிசோர்ஸை வந்துட்டு ஃபுல்லாக எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த ரிசோர்ஸஸை அது மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரிசோர்ஸ் அலோகேஷன். ஓகேங்களா, ஆப்டிமைசிங் இதெல்லாம் வந்துட்டு ரிசோர்ஸஸை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு ரிசோர்ஸ் அலோகேஷன். ஓகே, ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த என்ஹான்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன பண்ணோம்னா வந்துட்டு இட் என்ஷூர்ஸ் தட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் இஸ் பட்ஜெட்டுக்குள்ளார இருக்கா. ஓகேங்களா, அண்ட் ஜெனரேட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி ரிட்டர்ன்ஸ். சாட்டிஸ்ஃபேக்டரி ரிட்டர்ன்ஸ்னா வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா, அந்த நம்ம வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி. ஓகேப்பா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம சொன்னோம், இதில் வந்துட்டு நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா லாபம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லாபம் இருந்துச்சுப்பா அப்படின்னு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்டரியாக வந்துட்டு நம்ம போகலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்தது வேற என்ன கீ அப்படின்னா வந்துட்டு சார் ப்ரீவியஸ் சைடு ப்ளீஸ். ஓகே சார். பெட்டர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு நம்ம ரெகுலராக வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால வந்துட்டு ப்ராஜெக்டை வந்துட்டு ட்ராக் பண்ணும். ப்ராஜெக்ட்னா வந்துட்டு ப்ராஜெக்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெல்ப்ஸ் டு ட்ராக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம்ல. ஸோ பிளான் பண்ணியிருக்க மாதிரி வந்துட்டு போகுதா. ஸோ இதுக்கு இத்தனை நாள் எர்த் ஒர்க்குக்கு வந்துட்டு 4 நாள்னா 4 நாளில் முடியுதா. பிசிசிக்கு வந்துட்டு 3 நாள் அப்படின்னா 3 நாளில் முடியுதா. சாரி, ஓகே, 3 நாளில் முடியுதா அப்படின்னு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸை அந்த ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ட்ராக் பண்ணுவோம். எதுக்கு சார் பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒர்க்கு டிலே ஆக எங்கே அது அடிக்கும், காஸ்ட்டில் வந்துட்டு அடிக்கும். ஓகேங்களா, இப்போ எத்தோருக்கு 3 நாளில் பண்ணோம், டெய்லி வேஜஸ் அப்படின்னு வச்சுங்க. 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு ஆளுக்கு வந்துட்டு 800 ரூபா. ஓகே, ஸோ 3 நாள் வேலை செய்கிறாங்க, 1 2 3 10 பேர் வேலை செய்கிறாங்க, 800 ரூபா அப்படின்னா வந்துட்டு ஸோ 10 × 800 8000 ரூபா. ஓகேங்களா, 3 நாளைக்கு வந்துட்டு 2400 ரூபா, 24,000 ரூபா வரும். இதே வந்துட்டு இந்த 3 ஒழுங்காக நீங்கள் மேனேஜ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு 4வது நாளுக்கு அந்த ஒர்க் போயிடும். ஓகேங்களா, 4வது நாளுக்கு அப்போ ஒர்க் போயிடுச்சுன்னா வந்துட்டு இன்னொரு 8000 ரூபா உங்கள் ப்ராஜெக்டில் வந்துட்டு லாஸ். ஓகே, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு நம்ம போட்டாலே வந்துட்டு அது இந்த ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஏரியாவை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இதை இம்ப்ரூவ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த சைட்டில் எந்தெந்த வேலையில் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ.
ஓகேங்களா. அந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் இம்ப்ளிமெண்ட் கரெக்டிவ் மெஷர்ஸ். எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் ஃபைன் பண்ணி அந்த இடத்துலலாம் வந்துட்டு கரெக்டாக இந்த கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்துட்டு கொடுப்போம். அதே மாதிரியே வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு இது இட் ஹெல்ப்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் டு மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ் ரிஸ்க் and ensure successful project delivery. இது ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் டு மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ். ஓகே, மேனேஜ் ரிஸ்க் அண்ட் என்ஷூர் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் டெலிவரி. ஓகே சார், ப்ராஜெக்ட் டெலிவரினா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் தான், அதுதான் சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி. ஓகேங்களா. ஒரு வீடாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அந்த கிளைண்ட்டுக்கிட்ட வந்துட்டு கொடுக்கறது. ஓகேங்களா. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வேற என்ன கீ பாயிண்ட்னா இன்னும் ஒரே ஒன்று. ஓகே, என்னன்னா வந்துட்டு சார் அந்த ஸ்லைட் வைங்க சார். ஓகே சார். ஒரு நிமிஷம். ஓகே சார். ஓகே ஓகேம்மா. ஓகே, ஓகே. இன்க்ரீஸ்டு ஸ்டேக் ஹோல்டர் கான்ஃபிடன்ஸ். ஸோ இன்க்ரீஸ் ஸ்டேக் ஹோல்டர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு கரெக்டாக ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக ப்ராஜெக்டை டைமில் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ப்ராப்பராக இருக்குது, அவங்களோட சப்ளையர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டான டைமில் எல்லாமே செட்டில் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இப்போ இது பெரிய பெரிய கம்பெனிஸ், சரிங்களா, அவங்களாம் வந்துட்டு அவங்க இப்போ எல்என்டி அவங்களாம் வந்துட்டு அவங்க கம்பெனியை ஷேரில் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வர்றவங்க இன்வெஸ்டர்ஸ், லெண்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த கம்பெனி மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா. ஒரு கம்பெனி மேலே வந்துட்டு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துட்டு இந்த கம்பெனியில் நல்லா நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேற வந்துட்டு இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறது. ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை ஏதாவது வந்துட்டு ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க பிஸ்னஸை வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி
நல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்துட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணுறப்போ வந்துட்டு they instill, ஓகேங்களா, instill confidence in investors. instill அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிராஜுவலாக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, கிராஜுவலி எஸ்டாப்ளிஷிங். ஓகே, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் இன் இன்வெஸ்டர்ஸ், லெண்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க மனசுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கம்பெனி மேல வந்துட்டு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துட்டு வரும். ஓகே, இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணா வந்துட்டு இவங்க கரெக்டா வந்துட்டு இருப்பாங்க, கரெக்டா டைம்ல வந்துட்டு ப்ராஜெக்டை முடிப்பாங்க, ஸோ இதனால இவங்க ஷேர்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த கம்பெனி மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இன் increasing the funding opportunities. ஃபண்ட் பண்ணுவாங்க, கம்பெனி வந்துட்டு கரெக்டாக போச்சு அப்படின்னா வந்துட்டு வெளியில இருந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஃபண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட்டு சென்ட்ரல்லாம் வந்துட்டு ஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்ஸ், சரிங்களா, பார்ட்னர்ஷிப்ஸ் வந்துட்டு வைப்பாங்க அண்டு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு க்ரோத் ஆகும், பிஸ்னஸ் வந்துட்டு க்ரோத் ஆகும். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்ததெல்லாம். இம்ப்ரூவ்டு கேஷ் ஃப்ளோ, அக்யூரேட் ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங், என்ஹான்ஸ்டு ப்ராஃபிட்டபிலிட்டி, பெட்டர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இன்க்ரீஸ் ஸ்டேக், இது எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இந்த கோர் காம்போனன்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் முடிஞ்சது. கோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்ல கீ டாஸ்க், இதை தான் வந்துட்டு கோர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட்ஜெட்டிங், காஸ்ட் ட்ராக்கிங் அதெல்லாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பட்ஜெட்டிங் அண்ட் எஸ்டிமேட்டிங். ஓகே, பட்ஜெட்டிங் அண்ட் எஸ்டிமேட்டிங். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு have to determine the ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வந்துட்டு முக்கியமாக நம்ம செய்யணும். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்க நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு have to determine the entire ப்ராஜெக்ட்ஸ் காஸ்ட், என்டையர் ப்ராஜெக்ட்ஸ் காஸ்ட்டை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ இது வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும், பிஃபோர் இட் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே வந்துட்டு மொத்த இதுவும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, பட்ஜெட்டிங் அப்படின்னா வந்துட்டு பட்ஜெட்டிங்கில் இது இன்க்ளூட் ஆகும். பட்ஜெட்டிங் இன்க்ளூட்ஸ் மெட்டீரியலை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது, எவ்வளோ மெட்டீரியல் வந்துட்டு செலவாகும் அப்படின்னு ப்ரெடிக்டிங் மெட்டீரியல்ஸ், வேறு லேபர், எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு வேறு ஏதாவது அதர் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இது எல்லாமே முன்னாடியே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
ஸோ அதே மாதிரி எஸ்டிமேட்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எஸ்டிமேட்டிங் helps to ensure you to allocate enough money for each part of project. அதனால வந்துட்டு ஓவர் ஸ்பெண்டிங் வந்துட்டு அவாய்ட் ஆகும். ஓவர் ஸ்பெண்டிங். ஓகே. Estimating helps to ensure you to allocate enough money for each project, each part of project to avoid overspending. ஓகேங்களா? பட்ஜெட்டிங் எஸ்டிமேட்டிங் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஃபர்ஸ்டே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த எப்படி சொல்றது, மெட்டீரியல்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணுறது, லேபருக்கு செலவு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எஸ்டிமேஷன் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டான மணி இருக்கா அப்படின்னு வந்துட்டு வச்சுட்டு நம்ம ஓவர் ஸ்பெண்டிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு பட்ஜெட்டிங் அண்ட் எஸ்டிமேட்டிங். ஸோ அடுத்தது வந்துட்டு காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். சார் ப்ளீஸ் சார் டு அவாய்ட் ஆஃப் to avoid overspending. ஓகே. ஓகே. ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் பட்ஜெட்டை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு செட் பண்ணிட்டோம். அதாவது முன்னாடி இதில் பட்ஜெட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு செட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் பட்ஜெட் இஸ் செட், ஒரு நிமிஷம், சாரி, பட்ஜெட் இஸ் செட், cost control is about tracking spending. ஸோ பட்ஜெட் என்ன அப்படின்னு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த காஸ்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்பெண்டிங் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை ட்ராக் பண்ணுறோம். ஓகேங்களா? ட்ராக் பண்ணுறோம். இந்த ஒர்க்குக்கு வந்துட்டு கரெக்டான அமௌண்ட் கொடுக்குறோமா அப்படின்னு வந்துட்டு என்னென்ன செலவு பண்ணுறோமோ அந்த ஸ்பெண்டிங்கை வந்துட்டு ட்ராக் பண்ணுறோம் டியூரிங் த ப்ராஜெக்ட் டு என்ஷூர் அது கரெக்டாக அந்த பட்ஜெட்டை தாண்டி போகாமல் வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? It involves monitoring all expenses and adjusting ஸோ இந்த காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்துட்டு மானிட்டரிங் ஆல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இது பண்ணணும். ப்ளஸ் அட்ஜஸ்டிங் ஆஸ் நீடட் டு ஸ்டே ஆன் த ட்ராக் ஃபினான்ஷியலி. எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமோ, ஓகேங்களா, அங்கங்கெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் வந்துட்டு நம்ம இந்த ட்ராக்ல கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த ஒர்க்குக்கு இவ்வளோதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதான் வந்துட்டு காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். சார் ப்ளீஸ் ரைட் சார்.
Okay. ஸோ கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த காம்போனன்ட் ஸ்ரீதரை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. திஸ் காம்போனன்ட் focuses on timing of the cash inflow and cash outflow. ஓகே, கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்னா காசு எந்த வகையில் உள்ளார வருது, எப்படி வந்துட்டு செலவு பண்ணுறோம், இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, கரெக்டாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணால் தான் வந்துட்டு இந்த கேஷ் ஃப்ளோ வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மேனேஜிங் cash flow ensures enough cash is available to pay for expense when needed. ஓகே, அதாவது கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணது அப்படின்னா என்னன்னா வந்துட்டு கரெக்டான கேஷ் வந்துட்டு இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு லேபர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அவைலபிள் கேஷ் வந்துட்டு இருக்கணும். தேவையான அப்போ வந்துட்டு கேஷ் வந்துட்டு இருக்கணும். ஸோ தேவையானப்போ கேஷ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கேஷ் ஃப்ளோவை கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இதை ஒர்க்கை மானிட்டர் பண்ணி இந்த செலவை மானிட்டர் பண்ணி கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணிட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா வந்துட்டு எந்தெந்த ஒர்க்குக்கு எவ்வளோ செலவு அப்படின்னு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த டைமில் வந்துட்டு கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பென்ஸ் இது என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ்னால் வந்துட்டு சச் அஸ் லேபர் வேஜஸ், இல்லைனா வந்துட்டு மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, வித்தவுட் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி, வித்தவுட் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி. ஸோ கரெக்டான வந்துட்டு கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டான டைமில் வந்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணலாம். காசு வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு கடன் வைக்காம. இல்லையாச்சா, அடுத்தது போலாங்களா? என்னம்மா நீடடா? when needed for expense when needed அகத்தினில் இருக்கீங்க சார். சச்சஸா? சச்சஸ் என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் பே ஃபார் எக்ஸ்பென்ஸ் when needed such as லேபர் வேஜஸ், மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட், அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னாலே வந்துட்டு நிறைய ரிஸ்க் வந்துட்டு அதில் இன்வால்வ் ஆகும். மெனி ரிஸ்க்ஸ் ஆர் involved in construction industry. எது மாதிரி அப்படின்னா வந்துட்டு such as delay in project, unexpected cost ஏதாவது வரும், அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ஏதாவது வந்துட்டு செலவு வரும், ஆர் சேஞ்ச் இன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். டக்குன்னு வந்துட்டு சிமெண்ட் ரேட்டு, கம்பி ரேட்டு எல்லாத்தையும் ஏற்றுவாங்க, இல்லை மணல் ரேட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு தட்டுப்பாடு வரும்.
ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ரிஸ்க்கு. ஓகேங்களா, இந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இன்வால்வ்ஸ் எந்த விஷயத்தினால வந்துட்டு பிரச்சனை வரும், ஐடென்டிஃபையிங் பொட்டென்ஷியல் ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் they அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி வந்துட்டு சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா, பிஃபோர் they happen and planning how to deal with them. இது தேவையில்ல. ஸோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணி வந்துட்டு யோசிச்சு வைக்கணும். ஓகேங்களா, அதான் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இதனால் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் டு minimize financial losses. Okay, it helps to minimize financial losses. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஃபினான்ஷியல் லாஸஸ் வருது அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்துட்டு தடுக்கலாம், இல்லை மினிமைஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? நோ சார். நோவா? ஓகே சார். ஓகே, லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்ரீதர் மியூட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் ஆனால் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை ஒவ்வொரு வேலைக்கும் வந்துட்டு எப்படி வந்துட்டு காசு செலவாகுது, இந்த வேலைக்கு கரெக்டான காசு வந்துட்டு செலவாயிருக்கா, ஓகேங்களா, இதுலேருந்து ஒரு வேலையில் ஒர்க்கில் வந்துட்டு கரெக்டாக காசை வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோமா, அதாவது ஸ்பெண்ட் அண்ட் ஏர்ன்டு இது ரெண்டையுமே வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா, இட் இன்வால்வ்ஸ் ரெகுலர்லி looking at financial reports, showing how money is spent and earned, எப்படி செலவு பண்றாங்க, அதே மாதிரி எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு சம்பாதிக்கிறோம், இது ரெண்டையுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த அனலைசிங் financial reports, it helps to understand whether the project is on track financially, இல்லைனா வேற எங்கேயாவது வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாமா, ஓகே, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்
வெதர் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ட்ராக் இஸ் ஆன் ட்ராக்னா வந்துட்டு ஃபினான்ஷியலி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவையா அப்படின்னு வந்துட்டு இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தா வந்துட்டு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை பார்க்கறதுனால வந்துட்டு இட்ஸ் crucial for making informed decisions throughout the ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஓகே, இதை நம்ம இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிசிஸ் வந்துட்டு இது குரூஷியலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு ப்ராஜெக்ட் டியூரேஷனில் வந்துட்டு கரெக்டாக இந்த இது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கலாம். அப்படி நம்ம ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு திடீர் முடிவுகள் எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ சில கம்பெனிஸ் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு வேலையை விட்டு தூக்குறாங்கல்ல, ரெசெஷன் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒழுங்காக இல்லாதனால தான் வந்துட்டு இந்த ரெசெஷன் வர்றதெல்லாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்துட்டு நானா சரவணன் சாரா அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு குரூப்பில் சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. படிங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூப்பா. சார் சொல்லுங்க சார். சார் அந்த டெண்டர் டாக்குமெண்ட் பில் சூப்பர்விஷன் அந்த டாபிக்லாம் ஒன்றும் இல்லை சார், அண்டு குவாலிட்டி கண்ட்ரோல். ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் அண்ட் அந்த டெண்டர்ஸ் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு எடுத்தாச்சு. சரி, நான் கேட்குறேன், அதை எடுத்தாச்சு, இருந்தாலும் திருப்பி இந்த இதுக்கு எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறேன். எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில் எடுத்தாச்சு, அதை நான் கேட்குறேன் சார்கிட்ட, கேட்டு சொல்கிறேன், நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். சரிங்களா?